நிறைய பேருடைய வீட்டில் வந்து ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா, இல்லை தனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா, டாக்டர் கொஞ்சம் சந்தேகமாக சொல்லிட்டாங்க அப்படின்னா பயங்கரமாக அப்செட் ஆயிடும். ஆமாம், அப்செட் தான் ஆகும். ஏன்னா அவங்கவுங்களுக்கு நடக்கும்போது அது தெரியும். கண்டிப்பாக அப்செட் ஆகும். ஆனால் எல்லாத்தையும் மீறின ஒரு சக்தி இறை அருள் இருக்குது. கண்டிப்பாக நம்மளோட பாசமானவங்களோ இல்லை நம்மளோட நேசமானவங்களோ இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோ ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காங்க, ஹெல்த் இஷ்யூவில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரை போய் பார்க்கணும். அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கணும். அதை விட முக்கியம் கண்டிப்பாக இறைவனை நம்பணும். கண்டிப்பாக சொல்கிறேன், இறைவன் என்னை கைவிட மாட்டார், அவங்களோட ஹெல்த் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நாங்கள் வந்து டெய்லி 9-6 காலையில் 9 மணி 6 நிமிஷத்துக்கு SSLF டீம், எங்களோட டீம் எல்லாருமே எங்கெங்கே இருக்கிறோமோ அங்கே 9-6 ப்ரேயர் பண்ணுவோம். எப்படி ப்ரேயர் பண்ணுவோம்னா, நம்ம தேசம் நல்லா இருக்கணும், நம்மளுடைய ராணுவ வீரர்கள் நல்லா இருக்கணும், நல்ல அரசியல்வாதிகள் நல்லா இருக்கணும், நம்மளுக்காக பாடுபடுற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க நல்லா இருக்கணும், அந்த துப்புரவு தொழிலாளர்கள் நல்லா இருக்கணும், நம்ம தேசத்தில் பிறந்தவங்க அத்தனை பேருமே நல்லா இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு 9-6 ப்ரேயர் பண்ணுவோம். அந்த ப்ரேயரில் பார்த்தீங்கன்னா நிறைய டைமு நாங்கள் 9-6 ப்ரேயர் பண்ணும்போது பர்டிகுலராக இவங்களுடைய பேர் சொல்லி இவங்களுடைய ஆப்ரேஷன் நடக்குது, இல்லை இவங்களுக்கு கண் ஆப்ரேஷன் நடக்குது, இல்லை ஹார்ட் ஆப்ரேஷன் நடக்குதுன்னு அவங்க பேரை சொல்லி டாக்டர்ஸ் முன்னாடியே சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்னு. நாங்கள் மனசார ப்ரேயர் பண்ணியிருக்கிறோம் அவங்க நல்லா வரணும்னு. எல்லாருமே எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் பேர் சொல்லி நாங்கள் ப்ரேயர் பண்ண அத்தனை பேருமே நல்லா இருக்காங்க. இதையே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, உங்கள் மனசு உங்கள் சாமி கண்டிப்பாக நம்மளை கைவிடாது. எந்த ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் சரி, மனச்சிக்கல் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இறைவனை நம்புங்க, கைவிட மாட்டார்.